அது இனிமேல் அடிக்கடி போகும். ஏன்னா திமுகவுக்கும் இந்த மின் தடைக்கும் நிறைய நெருக்கம் உண்டு. எப்பொழுதெல்லாம் திமுக ஆட்சிக்கு வருதோ அப்பெல்லாம் மின்தடை ஏற்படும், பவர் கட் வரும். ஏன்னா இங்க ஆட்சியாளர்கள் ஆட்சியை செய்யறாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது 2011 இதே புரட்சி தலைவி அம்மாவர்கள் தமிழகத்துடைய முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற பொழுது கடுமையான மின்வெட்டு 2005 2006 வரைக்கும், 2005 2005 ஆண்டிலிருந்து 2006 ஆண்டு வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி கடுமையான மின்வெட்டு. அப்பொழுது மாண்புமிகு அம்மாவர்கள் தமிழகத்துடைய முதலமைச்சர் பொறுப்பேற்கின்ற பொழுது சவால் விட்டாங்க. நான் முதலமைச்சர் பொறுப்பேற்று 3 ஆண்டு காலத்தில் தமிழகத்தில் மின் தடையில்லாம பாத்துக்கிறேன். 3 ஆண்டு காலத்தில் தடையில்லா மின்சாரத்தை கொடுத்தோம். எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு உற்பத்தி பெருக்கி கொடுத்தோம். எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வெளிமாநிலத்திலிருந்து மின்சாரத்தை கொள்முதல் செஞ்சு நம்முடைய மாநில மக்களுக்கு தொழிற்சாலைகளுக்கு தடையில்லா மின்சாரம் கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். மின் கட்டணத்தை உயர்த்தல, தொழிற்சாலைக்கு தேவையான மின்சாரத்தை கொடுத்தோம், விவசாயிகளுக்கு தேவையான மின்சாரத்தை கொடுத்தோம். எல்லா வகையிலும் வீடுகளுக்கு தடையில்லா மின்சாரத்தை கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இதே புரட்சி தலைவர் அம்மா இருக்கின்ற பொழுது அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு செயல்பாட்டை கொண்டு வந்து மக்களிடத்திலே நன்மதிப்பை பெற்ற கட்சி அதிமுக கட்சி, அதிமுக அரசாங்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.